வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிறது 2012ஆம் வருஷத்துக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஎன்டிஇடி தாள் 1. ம். இது ஒரு கேள்வித்தாள் தான். ஆனா இது ஒரு கால கண்ணாடி மாதிரி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட காலத்தோட பிரதிபலிப்பு. ஆமா. 2012ல ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா ஆகணும்னா அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? வெறும் பாடம் தெரிஞ்சா போதுமா? இல்ல வேற திறன்கள் தேவையா? அத பார்க்கலாம். வாங்க, இந்த தாள் மூலமா அன்றைய கல்விச் சூழலையும் ஆசிரியர் பற்றிய எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சிக்க முயற்சிப்போம். நிச்சயமா. இது வெறும் கேள்விகள் தொகுப்பில்ல. இதுல குழந்தை வளர்ச்சி, கற்பித்தல் முறைகள், அப்புறம் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, சுற்றுச்சூழல்னு பல பகுதிகள் இருக்கு. ஆமாம். இது ஒவ்வொன்னும் அப்போதைய கல்வி சிந்தனைகள், பாடத்திட்ட முன்னுரிமைகள் பத்தி நமக்கு சில விஷயங்களை சொல்லும். சரி ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு இந்த தேர்வை வடிவமைச்சவங்க நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி முதல்ல குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் பகுதியை எடுத்துக்குவோம். இங்க பாருங்க, மிமோனிக்ஸ், அதாவது நினைவாற்றல் நுட்பங்கள் பத்தி ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி 1. ம். இது நேரடியா நினைவாற்றலோட தொடர்புடையதுன்னு பதில் இருக்கு. இது ஏன் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நினைவாற்றல் நுட்பங்கள் கஷ்டமான தகவல்களை கூட எளிதா ஞாபகம் வச்சுக்க உதவும். ஓ அப்படியா? ஆமா. குழந்தைங்களுக்கு குறிப்பா சின்ன வயசுல படிப்பு ஒரு சுமையா தெரியாம கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க இது மாதிரியான உத்திகள் உதவும். இப்போ விப்ஜிஆர் சொல்றோம்ல, அந்த மாதிரி. சரி சரி. ஆசிரியர் இதை தெரிஞ்சு வச்சிருந்தா கற்றலை எளிதாக்க முடியுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி கூட்டாளி குழு பருவம், அதாவது கேங்கேஜ் பத்தி ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி 3. இது பிள்ளை பருவத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லுது. ஆமா. இது குழந்தையின் சமூக வளர்ச்சியை புரிஞ்சுக்க உதவும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த வயசுல தான் குழந்தைகள் நண்பர்கள் குழுவோட தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய சமூக திறன்கள், ஒத்துழைப்பு மனப்பான்மை, இதெல்லாம் இந்த குழு அனுபவங்கள் மூலமா தான் வளரும். ஆசிரியர் இத புரிஞ்சுக்கிட்டா வகுப்பறை சூழலை சரியா நிர்வகிக்க முடியும். கரெக்ட். வெறும் பாடத்தை மட்டும் பார்க்காம குழந்தையின் சமூக தேவையும் கவனிக்கணுங்கிறது இது காட்டுது. இங்க மெக்டூகல் சொன்ன மனித மனவெழுச்சி வரிசை பத்தியும் ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி 5. அறிவு, உணர்வு, உடல் இயக்கம், அதாவது காக்னிஷன், அஃபெக்ஷன், கொனேஷன். இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கே. ஆமா, ஆனா இது அடிப்படை உளவியல் தான். சொல்லப்போனா நாம ஒரு விஷயத்த அறிஞ்ச பிறகுதான் அத பத்தி உணர்றோம், பிறகுதான் செயல்படுறோம். ஓ சரி. ஒரு மாணவன் ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், இல்ல ஏன் திடீர்னு கோவப்படுறான்னு புரிஞ்சுக்க இந்த வரிசை உதவும். எப்படின்னு? அவனுடைய அறிதல் நிலையில பிரச்சனையா, இல்ல உணர்வு நிலையில சிக்கலா, இல்ல செயல்பாட்டுல தடையா, இப்படின்னு ஆசிரியர் யோசிக்க இது தூண்டும். அப்போ இது வெறும் மனப்பாடம் செய்யற ஆசிரியர் இல்ல, மாணவனோட மனச புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதேதான், அந்த எதிர்பார்ப்பை இது காட்டுது. அப்புறம் பாருங்க, ஐநா சபை குழந்தைகளை பத்தி சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியம், இருப்பதில் சிறந்ததை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது. இது எப்போ பிரகடனப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு கேள்வி. கேள்வி 6. நவம்பர் 20, 1959. இது குழந்தைங்களோட உரிமைகள், அதுக்கான சர்வதேச அங்கீகாரம் பத்தில விழிப்புணர்வு தேவைன்னு சொல்லுது. சரி. அப்புறம் திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது எதுன்னு ஒரு கேள்வி. கேள்வி 9. பதில் இடது மூளை, லெஃப்ட் பிரெயின். SQ3R முறை எதை மேம்படுத்துகிறது? நினைவாற்றல், மெமரி. கேள்வி 13. இதெல்லாம் கற்றல் நுட்பங்கள் தானே? ஆமா, இடது மூளை பகுதறிவு, தர்க்க சிந்தனைக்கு முக்கியம். SQ3R ஓ, அந்த சர்வே, கொஸ்டின், ரீட், ரெசைட், ரிவ்யூ. அதேதான். அது படிக்கும்போது புரிதலையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கிற ஒரு முறை. இதெல்லாம் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். வளர்ச்சிகள் சார் செயல்கள், அதாவது டெவலப்மெண்டல் டாஸ்க் கருத்த முதலில் பயன்படுத்தியவர் ஹாவிகஸ்ட். கேள்வி 18. RTயின் விரிவாக்கம் என்ன? கேள்வி 20. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம். இதெல்லாம் கல்விக் கொள்கை சார்ந்த விஷயங்கள். ஆமா, ஹாவிகஸ்ட் ஒவ்வொரு வயசுலயும் குழந்தைகள் முடிக்க வேண்டிய சில வளர்ச்சி நிலைகளை சொன்னார். RTE சட்டம் நமக்கு தெரியும். கல்வி எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணுங்கிறத உறுதி செய்ய கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அடிப்படை தகவல். அடுத்து பியாஜே சொன்ன தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை, ஈகோசென்ட்ரிசம், எந்த பருவத்துல இருக்குன்னு ஒரு கேள்வி. கேள்வி 23. மனச் செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம்னு பதில். பியாஜேயோட கோட்பாடுகள் குழந்தை எப்படி சிந்திக்குதுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். ஈகோசென்ட்ரிசம்னா மத்தவங்க பார்வையிலிருந்து யோசிக்க தெரியாத நிலை. ஓ, இத தெரிஞ்சுகிட்டா ஆசிரியர் கொஞ்சம் பொறுமையா கையாள முடியும், அவசரப்படாம இருக்கலாம். அப்புறம் குழந்தைகளை பாராட்டுறது, குறை சொல்றது, அவங்க வெற்றியை எப்படி பாதிக்கும்னு சொன்னவர் ஹர்லாக்னு ஒரு கேள்வி. கேள்வி 26. ஆமா,
இது பின்னூட்டத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது. பாராட்டுறதா இருந்தாலும் சரி, திருத்துறதா இருந்தாலும் சரி, அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே கற்பித்தலோட நேரடி தொடர்புடையதுதான். நிச்சயமா. ஆசிரியரோட உளவியல் அறிவையும் அதை வகுப்பறையில் பயன்படுத்தும் திறனையும் சோதிக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி. பயிற்சி கொடுத்த புறா மூலமா காட்டுப்புறாக்களை பிடிக்கிறது என்ன கற்றல் வகைன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 29. பதில் செயல்படு ஆக்க நிலை இருத்தம், ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இது பிஎஃப் ஸ்கின்னரோட தியரி இல்லையா? ஆமா ஆமா. இது நடத்தை மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை கொள்கைதான். இது ஏன் முக்கியம்? ஒரு செயலுக்கு கிடைக்கிற பரிசு அல்லது தண்டனை அந்த நடத்தையை எப்படி மாற்றுங்கிறது தான் இது. வகுப்பறையில நன்னடத்தையை ஊக்குவிக்கவும் விரும்பத்தக்காத நடத்தைகளை குறைக்கவும் இந்த தத்துவத்தை ஆசிரியர் மறைமுகமா பயன்படுத்தலாம். அப்போ ஆசிரியர் வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கறவர் இல்ல. இல்ல, மாணவர்களின் நடத்தையை செதுக்கிறவராகவும் இருக்கணும்னு இந்த கேள்வி சொல்லுது. ஆக இந்த பகுதி, அதாவது குழந்தை வளர்ச்சி பகுதி, ஆசிரியர்கிட்ட தத்துவார்த்த அறிவு, உளவியல் புரிதல், நடைமுறை நுட்பங்கள் எல்லாம் எதிர்பார்க்குதுன்னு தெரியுது. சரி, அடுத்ததா தமிழ் மொழி பகுதிக்கு வருவோம். இங்க இலக்கியம், வரலாறு, இலக்கணம்னு பல விஷயங்கள் வருது. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 31. புதுக்கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்கு போற்றத்தக்கது? வல்லிக்கண்ணன். கேள்வி 40. 99 பூக்களின் பெயர்கள் உள்ள நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. கேள்வி 54. தமிழ் நாடகத் தந்தை யார்? பம்மல் சம்பந்தனார். கேள்வி 59. சரி, இது எல்லாமே ஆசிரியர்களுக்கு தமிழ் இலக்கிய மரபு பத்தின ஒரு அடிப்படை ஞானம் இருக்கணுங்கிறத காட்டுது. ஆமா. குறிப்பா குறிஞ்சிப்பாட்டு மாதிரி விஷயங்கள் சங்க இலக்கியத்தோட ஆழத்தையும் நம்ம பண்பாட்டுல இயற்கையோட இருந்த தொடர்பையும் காட்டுது. இது வெறும் தகவல் இல்ல, ஒரு கலாச்சார தொடர்ச்சியை பற்றிய புரிதல். வரலாறு, பொது அறிவு சார்ந்தும் சில ஆச்சரியமான கேள்விகள் இருக்கு. கணித மேதை ராமானுஜனை இறைவன் தந்த பரிசுன்னு சொன்னவர் ஈடி பெல். கேள்வி 32. ஓ, அது கூட இருக்கா? ஆமா. ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்த மாவீரன் யார்? செண்பகராமன். கேள்வி 35. விக்டோரியா மகாராணி காலையில் படிக்கும் முதல் நூல்? திருக்குறள். கேள்வி 36. திருக்குறளா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய பெண்மணி வேலுநாச்சியார். கேள்வி 50. இதெல்லாம் எதுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு? இது வெறும் வரலாற்று தகவல்கள் இல்ல பாருங்க. இது தமிழர்களோட பங்களிப்பு பத்தின ஒரு பெருமிதம். ராமானுஜன், செண்பகராமன், அப்புறம் அறநெறியோட முக்கியத்துவம் திருக்குறள், விடுதலை போராட்ட வரலாறு, வேலுநாச்சியார், இதையெல்லாம் ஆசிரியர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? அப்போதான் மாணவர்கள் கிட்ட இந்த விஷயங்களை சுவாரஸ்யமா கொண்டு சேர்க்க முடியும், ஒரு உத்வேகத்தை கொடுக்க முடியும். அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி. இலக்கணம், சொற்களஞ்சியமும் இருக்கு. ஆட்டுனா என்பதன் பொருள் என்ன? கட்டுச்சோறு. கேள்வி 43. மரபுச்சொல். ஆமா. பாம்புகள் விவசாயிகளின் நண்பன்ங்கிற பொது அறிவு. கேள்வி 41. நிகண்டுகளில் பழமையானது எது? சேந்தன் திவாகரம். கேள்வி 48. காய்களின் இளமை மரபு பெயர் கேட்டிருக்காங்க. வாழைக்கு கச்சல்னு பதில். கேள்வி 60. இதெல்லாம் மொழி ஆளுமையை சோதிக்குது. சொற்களஞ்சியம், மரபுச் சொற்கள், பழமையான தமிழ் அகராதிகள் பத்தின அறிவு, பொதுவான உலக அறிவு, இதெல்லாம் மொழியை சரியா பயன்படுத்தவும் மாணவர்களுக்கு ஒரு விரிவான பார்வை கொடுக்கவும் உதவும். அப்போ தமிழ் பகுதியை பொறுத்தவரை வெறும் மொழித்திறன் மட்டும் இல்ல, இலக்கியம், வரலாறு, பண்பாடு சார்ந்த ஒரு பரந்த அறிவு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆங்கில மொழி பகுதி. இங்கேயும் இலக்கணம், சொற்களஞ்சியம், வாசித்து புரிதல்னு பல திறன்கள் இருக்கு. ஆமா. ஒரு வாக்கியத்தில் பிழையான பகுதியை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கேள்வி 61ல கிவிங் வராது, டு கிவ் வரணும்னு. சரி. அப்புறம் சரியான வினைச்சொல் வடிவத்தை தேர்வு செய்ய சொல்றாங்க. கேள்வி 62 டிட் யூ வேக் அப், கேள்வி 63 பிளேட். இது அடிப்படை இலக்கண பிழைகளை அடையாளம் காணுற திறனையும், காலங்கள் அதாவது டென்சஸ், அதுக்கேற்ப வினைச்சொற்களை சரியா பயன்படுத்துற திறனையும் சோதிக்குது. இது மொழியோட அடிப்படை அமைப்பு பற்றிய புரிதல். கண்டிப்பா. இது ஆசிரியரோட அடிப்படை தகுதிகள்ல ஒண்ணு. சொற்களஞ்சியம் பத்தியும் சில கேள்விகள் இருக்கு. தேர் இஸ் வெரி பெட்ரோல், இதுக்கு லிட்டில் தான் சரி. கேள்வி 64. சரி. கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பத்தின புரிதல். அப்பாலஜைஸ்ட் பீயிங் லேட், இதுக்கு ஃபார் சரி. கேள்வி 65. அதாவது ப்ரெபோசிஷன் யூசேஜ். ஆமா, பொருத்தமான முன்னிடைச் சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. அசெம்பிள் வார்த்தைக்கு ஒத்த அர்த்தம் ஃபிட். கேள்வி 78. டேஞ்சரஸ்க்கு எதிர்ச்சொல் சேஃப்.
கேள்வி 79. செல்டம்க்கு ஒத்த அர்த்தம் ரேர்லி. கேள்வி 90. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். இதெல்லாமே மொழி புலமைய காட்டுது. சரியான சொல்ல பயன்படுத்துறது, ஒத்த மற்றும் எதிர்ச்சொற்களை அறியறது, இது தொடர்பாடலுக்கு ரொம்ப அவசியம். ஆந்தைகள் பற்றிய ஒரு பத்திய கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேள்வி 66லிருந்து 72 வரைக்கும். ஓ, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆமா. ஆந்தைகள் இரவு நேர பிராணிகள். நாக்டர்னல். பெரிய கண்கள், நல்ல கேட்கும் திறன் மூலமா இரவில் வேட்டையாடுதுன்னு சொல்லியிருக்கு. எலி மாதிரி இரவில் இயங்கும் பிராணிகளை வேட்டையாடும்னு குறிப்பு இருக்கு. இது வாசித்து புரிந்து கொள்ளும் திறனை சோதிக்குது. கொடுத்திருக்கிற தகவலை புரிஞ்சுகிட்டு அதிலிருந்து பதில்களை கண்டுபிடிக்கணும். சில சமயம் மறைமுகமா இருக்கிற பொருளையும் ஊகிக்கணும். இது முக்கியம்தானே? ஆமா, எந்த மொழியா இருந்தாலும் இந்த புரிதல் திறன் ரொம்ப முக்கியம். ஆசிரியர் பாடப்புத்தகத்தை மட்டும் இல்ல, மற்ற தகவல்களையும் படிச்சு புரிஞ்சு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கிற வார்த்தையே கண்டுபிடிக்க சொல்றாங்க. கேள்வி 74 பிளட், கேள்வி 75 டியர், கேள்வி 76 ஜம்ப்ட். அப்புறம் கொஸ்டின் டாக்ஸ் பத்தியும் கேள்வி இருக்கு. கேள்வி 83 ஹாசன் ஷீ, கேள்வி 84 வாஸ் ஹீ. ஆமா, ப்ரொனன்சியேஷன், கொஸ்டின் டாக்ஸ். பாசிவ் வாய்ஸ் கேள்வி 88, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேள்வி 89 பற்றியும் கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் மாதிரி தெரியுதே. ஆமா, இதெல்லாம் வாக்கிய அமைப்பை மாற்றி அமைக்கிற திறனை சோதிக்குது. ஆங்கிலத்துல இயல்பா உரையாடவும் எழுதவும் இந்த இலக்கண கூறுகள் பற்றி அறிவு தேவை. ஆக, ஆங்கில பகுதியை பொறுத்தவரை அடிப்படை இலக்கணம், சொற்களஞ்சியம், வாசித்து புரிதல், கொஞ்சம் சிக்கலான வாக்கிய அமைப்பு, இப்படி பல நிலைகள்ல திறமைய சோதிச்சிருக்காங்க. சரி. ஆக மொழி பாடங்கள்ல வெறும் மொழி மட்டும் இல்லாம அது சார்ந்த கலாச்சாரம், வரலாறு, பொது அறிவு, அப்புறம் மொழியை பயன்படுத்தும் திறனெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டிருக்குன்னு புரியுது. கரெக்ட். இப்போ கணித பகுதிக்கு வருவோம். இங்கேயும் பல தலைப்புகள் இருக்கு. சதவீதம், அதாவது பெர்சன்டேஜ். கேள்வி 91ல விற்பனை வரி, கேள்வி 105ல லாப சதவீதம். சரி. வயது கணக்கு, கேள்வி 92. வட்டி கணக்குகள், தொடர் வைப்பு நிதி, கேள்வி 93. தனி வட்டி, கேள்வி 107. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய கணக்குகள். பார்க்கக்கூடியதுதான். ஆசிரியர்களுக்கு நடைமுறை கணித அறிவு அவசியம். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் சரி, சில பள்ளி சார்ந்த கணக்கீடுகளுக்கும் சரி, இது தேவைப்படும். ஆனா வடிவக் கணிதம், அதாவது ஜியாமெட்ரி பகுதியில நிறைய கேள்விகள் இருக்கு. உருளையின் கன அளவு, ஆரம், கேள்வி 94. நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு, கேள்வி 95. பரப்பளவு, கன அளவு கணக்குகள். அப்புறம் பாருங்க, முக்கோணத்தின் உள்வட்ட மையம், கேள்வி 96. வட்டங்கள் தொடும்போது மையங்களுக்கு இடையிலான தூரம், கேள்வி 97. சரிவகத்தின் பரப்பளவு, கேள்வி 99. அரைவட்ட பூங்காவுக்கு வேலி, கேள்வி 106. கூம்பின் வளைப்பரப்பு, கேள்வி 113. இது கொஞ்சம் ஆழமா போற மாதிரி தெரியலையா? ஆமா, இது வெறும் சூத்திரத்தை மனப்பாடம் செஞ்சு போடுறது மட்டும் இல்ல, வடிவங்களோட பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டீஸ், பரப்பளவு, கன அளவு பற்றிய ஆழமான புரிதல் தேவைன்னு காட்டுது. ஓஹோ. நீங்க சொன்ன மாதிரி உள்வட்டம் மையம் மாதிரியான கேள்விகள் வெறும் கணக்கு போடுற திறனை தாண்டி வடிவவியலோட கருத்தியல், அதாவது கான்செப்சுவல் புரிதலையும் சோதிக்குது. இது இடஞ்சார்ந்த பகுத்தறிவு திறனையும் சோதிக்குது. வேலை மற்றும் நேரம் தொடர்பான கணக்குகள் இருக்கு. கேள்வி 98, 114. புள்ளியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், முகடு, இடைநிலை, சராசரி, கேள்வி 100, 108, 109. வீச்சு, அதாவது ரேஞ்ச், கேள்வி 115. வேலைத்திறன் கணக்கிடுதல், தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், டேட்டா அனாலிசிஸ் போன்ற திறன்களும் சோதிக்கப்படுது. இயற்கணிதம், அதாவது அல்ஜீப்ரால காரணிகள், கேள்வி 102. மீபோமா, எல்சிஎம், கேள்வி 104. முச்சுரிமைகள், ஐடென்டிட்டிஸ், கேள்வி 101. விகிதம், ரேஷியோ, கேள்வி 103. எண் தொடர்வரிசை, நம்பர் சீக்வென்ஸ், கேள்வி 119. சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், கேள்வி 111, 120. வேகம், ஸ்பீடு, கேள்வி 118. இப்படி பலதரப்பட்ட பகுதிகள் இருக்கு. இதெல்லாம் கணிதத்தோட வெவ்வேறு கிளைகள். அடிப்படை செயல்பாடுகள், இயற்கணித கருத்துக்கள், தர்க்கரீதியான தொடர்கள், இதெல்லாம் பிரச்சனை தீர்க்கும் திறனுக்கு, அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுக்கு அவசியம். கணிதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி பிரச்சனை தீர்க்கும் திறமை ஆசிரியருக்கு அவசியம்ங்கிறது இதிலிருந்து தெரியுது. அப்போ கணிதத்துல அடிப்படை கணக்குகள், நடைமுறை பயன்பாடு, வடிவியல் புரிதல், தர்க்க சிந்தனைன்னு ஒரு விரிவான எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆமா. கடைசியா சுற்றுச்சூழல் அறிவியல்,
இது ஒரு கலவையான பகுதியா இருக்கு. அறிவியல், சமூக அறிவியல், கற்பித்தல் முறைகள் எல்லாம் கலந்து வருது. இன்டர்டிசிப்ளினரி மாதிரி. ஆமா. மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிக்க யாருடைய கண்டுபிடிப்பு உதவியது? ஜெகதீஷ் சந்திர போஸ். கேள்வி 121. இது ஒரு அறிவியல் வரலாறு மாதிரி. சரி. அப்புறம் கற்பித்தல் உபகரணங்கள் பற்றி கேள்வி. காட்சி பொருள், முப்பரிமாண பொருள் எது? நிஜ பொருள், அதாவது ரியாலியா. கேள்வி 123. ஓ, இது கற்பித்தல் முறை சார்ந்தது. ஆமா. செயல்திட்ட முறையின் பின்னணி தத்துவம் என்ன? பயனளவை கொள்கை. கேள்வி 129. பாடத்திட்டம் பற்றிய வரையறை யார் கொடுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 130. ஒரு குடும்பத்தோட தலைமுறை விளக்கப்படம் எது? கிளை வரைபடம். கேள்வி 130. இது ஆசிரியரோட பொது அறிவையும் அவங்க எப்படி பாடத்தை நடத்துவாங்கங்கிற கற்பித்தல் திறனையும் ஒரே சமயத்துல சோதிக்குதுன்னு தோணுது. ரியாலியா பத்தின கேள்வி ஆசிரியர் வெறும் பாடப்புத்தகத்தை மட்டும் சார்ந்தில்லாம நிஜ உலக பொருட்களை கொண்டு வந்து கற்பிக்கணுங்கிற எதிர்பார்ப்பை காட்டுது. கரெக்ட். ப்ராஜெக்ட் மெத்தட் பத்தின கேள்வி ஆசிரியர் நவீன கற்பித்தல் முறைகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லுது. உயிரியல், உடல்நலம் சார்ந்த கேள்விகளும் இருக்கு. ஈறுகளில் ரத்தம், பல் விழுதல், இது ஸ்கர்வி, விட்டமின் சி குறைபாடு. கேள்வி 131. சரி, அடிப்படை உடல் நலம். கண்ணில் கூம்பு செல்ஃப்ரெல் அதிகமுள்ள பகுதி, ஃபோவியா. கேள்வி 132. உலகின் சிறந்த காற்று சுத்திகரிப்பு தாவரம், மூங்கில், பேம்பு. கேள்வி 134. மூங்கிலா? இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. இரட்டை கருவுறுதல் எதில் நடக்கும்? விதை உருவாக்கும் பூக்கள். கேள்வி 141. வெளிநாட்டு தேனீ வகை, ஏபிஸ் ஆடம்சோனி. கேள்வி 143. இதெல்லாம் அடிப்படை அறிவியல் அறிவு. ஆமா, உடல் நலம், சுற்றுப்புறம், தாவரங்கள், விலங்குகள் பத்தின அடிப்படை அறிவியல் உண்மைகள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோவியா மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட கேள்வி கூட இருக்கு. இது ஒருவேளை பாடத்திட்டத்துல இருந்திருக்கலாம் அல்லது அடிப்படை மனித உயிரியல் அறிவின் பகுதியா கருதப்பட்டிருக்கலாம். இயற்பியல்ல சைக்கிள் ஓட்டும் போது என்ன இயக்கம் தெரியும்? நேர்கோட்டு மற்றும் வட்ட இயக்கம். கேள்வி 135. வேதியல்ல சுற்றுப்புறத்துல எரிபொருள் எரிக்கும்போது ஹீமோகுளோபினுடன் வினைபுரிந்து மரணத்தை உண்டாக்கும் மாசுக்காரணி, கார்பன் மோனோக்சைடு, CO. கேள்வி 145. இது சுற்றுச்சூழல் மாசுபாடு பத்தின விழிப்புணர்வு. புவியியல், குடிமியல் கேள்விகளும் இருக்கு. மேலகிரி மலை எந்த மாவட்டம்? கிருஷ்ணகிரி. கேள்வி 126. மாமல்லபுரம், செங்கல்பட்டு எதற்கு பிரபலம்? கிரானைட் செதுக்குதல். கேள்வி 127. உள்ளூர் புவியியல், கலை சார்ந்த அறிவு. கிராம பஞ்சாயத்தின் நிரந்தர ஊழியர் யார்? சேலர். கேள்வி 136. தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் நிறம், ஆரங்களின் எண்ணிக்கை. அடல் நீளம் 24. கேள்வி 138. உள்ளாட்சி அமைப்பு, தேசிய சின்னங்கள். வில்லும் அம்பும் யாருடைய சின்னம்? சேரர்கள். கேள்வி 139. ஹர்ஷர் காலத்தில் காஷ்மீர் வழியே வந்த பயணி, யுவான் ஸ்வாங். கேள்வி 140. மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம், அது அதிகம் கிடைக்கும் மாநிலம். செம்பு, ராஜஸ்தான். கேள்வி 149. இது வரலாறு. சேரர் சின்னம் தமிழ்நாட்டு வரலாறு. யுவான் ஸ்வாங் இந்திய வரலாறு. செம்பு உலக வரலாறு மாதிரி வருது. ஆமா. அப்புறம் வனவிலங்கு தொடர்பான கேள்வி. 1983இன் முக்கியத்துவம் என்ன? தேசிய வனவிலங்கு செயல் திட்டம், அறிமுகம். கேள்வி 142. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த கொள்கை. பாந்தியா கண்டத்தின் பெரிய, சிறிய தட்டுகள் சரியா பொருந்தியது எது? ஆஸ்திரேலியா, அரேபியன். கேள்வி 146. சம இரவு பகல் நாட்கள், மார்ச் 21, செப்டம்பர் 23. கேள்வி 147. புவியியல் அமைப்பு, அடிப்படை வானியல். கடைசியா, எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு நிதி நெருக்கடியை அறிவிக்க அதிகாரம் தருது? சட்டப்பிரிவு 360. கேள்வி 150. இந்திய அரசியல் அமைப்பு பற்றிய அடிப்படை அறிவும் தேவைப்படுது. ஆக, இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் பகுதி ஒரு ஆசிரியரை வெறும் ஒரு பாடத்தை நடத்துறவரா மட்டும் பார்க்கல. இல்ல, சுத்தி நடக்கிற அறிவியல், சமூக, சுற்றுச்சூழல் விஷயங்கள் பத்தி ஒரு அடிப்படை புரிதல் உள்ள, அத மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தரா பாக்குது. சரிதான். இந்த 5 பகுதிகளையும் சேர்த்து பார்க்கும்போது 2012ல ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என்பவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு ஒரு சித்திரம் கிடைக்குது. ஆமா, அவருக்கு குழந்தை உளவியல், கற்பித்தல் நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும். தமிழ், ஆங்கிலத்துல நல்ல மொழித்திறனும் அது சார்ந்த பண்பாட்டு அறிவும் இருக்கணும். கணிதத்துல அடிப்படை கணக்குகள் போட தெரியணும். அதே சமயம் கருத்தியல் புரிதலும் பிரச்சனை தீர்க்கும் திறனும் இருக்கணும்.
அறிவியல், சமூக அறிவியல், சுற்றுச்சூழல் பத்தி ஒரு பரந்த பொது அறிவு இருக்கணும். இது வெறும் தகவல்களை ஞாபகம் வச்சு சொல்ற வேலை இல்ல. நிச்சயமா இல்ல. புரிதல், பகுத்தாய்தல், நடைமுறையில பயன்படுத்துறதுன்னு பல திறன்கள் தேவைப்படுது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு பாடத்திலையும் வெறும் அடிப்படை மட்டும் இல்லாம சில ஆழமான கேள்விகளும் இருக்கு. ஆமா இது உண்மையிலே ஒரு சவாலான தேர்வுதான். ஆமா இது காட்டுறது என்னன்னா, தொடக்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த அடித்தளத்தை போடுற ஆசிரியர்கள் எவ்வளவு தகுதியோட இருக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்குங்கிறது தான். ஒரு பல்துறை அறிஞரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க கிட்டத்தட்ட. இது 2012ல இருந்த நிலைமை. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. கல்விச் சூழல்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு, தொழில்நுட்பத்தோட தாக்கம் அதிகமாயிருக்கு, சமூக மாற்றங்களும் இருக்கு. நிறைய மாறி இருக்கு. அப்போ இப்போதைய ஆசிரியர் தகுதி தேர்வுகள் இந்த 2012 தாள்ல இருந்து எந்த வகையில வித்தியாசப்பட்டிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு நல்ல கேள்வி. இதே மாதிரி பரந்த அறிவு தான் இன்னமும் எதிர்பார்க்கப்படுதா, இல்ல வேற திறன்களுக்கு முக்கியத்துவம் கூடியிருக்கா? கற்பித்தல் முறைகள் சார்ந்த கேள்விகள் அதிகமாயிருக்குமா? தொழில்நுட்ப அறிவு சோதிக்கப்படுமா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்த அலசலில் சந்திப்போம்.